வணக்கம். என் பெயர் கௌதம் கோகுல். இந்தியாவில் பலவிதமான பண்டிகைகள் மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஜனவரியில் பொங்கல், செப்டம்பரில் புலியார் சதுர்த்தி, அக்டோபரில் நவராத்திரி, நவம்பரில் தீபாவளி என ஏராளமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இதில் பொங்கல் பண்டிகை பற்றி பேசப் போகிறேன். பொங்கல் மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி பண்டிகை. போகி மார்கழி மாதம் கடைசி நாள் வருகிறது. போகி அன்று பழைய பொருள்களை எரித்து புதிய பொருள்கள் வாங்குவோம். தீயவைகளை அழித்து நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தை திருநாள் என்றும் உழவர் திருநாள் என்றும் அழைக்கப்படும். தமிழ் மாதமாம் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுவதால் தை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் அன்று புது பானையில் புத்தரிசியோடு வெல்லம், நெய், பால், முந்திரி சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி வருவது என்பது பொருள். இப்பயிர்களை விளைவிக்க சூரிய ஒளி மிகவும் அவசியம். இப்பயிர்களை உழவருக்கும் உதவும் சூரியனுக்கு நன்றி சொல்லுவதற்காகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடுகளுக்கு குளிப்பாட்டி அதன் கும்புகளுக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் பூ வைத்து கடவுளாக வணங்குவர். உழவருக்கும் துணையா இருக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இதுதான் கடைசி நாள். அன்று உறவினர்கள், நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து மகிழ்வர். குடும்பத்தோட விரும்பின இடத்துக்கு சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவர். இவ்வாறு இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நன்றி.